என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மள அநேக பேர் நிறைய பேர் ஒருவேளை டிகிரி படிச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை பெரிய பிசினஸ் செய்யலாம். ஆனா சில பேரை நம்ம இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுக்க சொன்னா கூட சிலருக்கு அது லெட்டர் டைப் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க படிச்ச மேஜர் வேற, அதனால அவங்க கம்ப்யூட்டர் பக்கமே வராம அப்படியே வேற அவங்களோட ஃபீல்ட்ல அப்படியே போயிருந்திருப்பாங்க. அது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அவங்களோட ஃபீல்டுல அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ ஆனாலும் இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், மற்ற கம்ப்யூட்டர் பத்தி கம்ப்யூட்டர் பெருசா யூஸ் பண்ணாத பீப்புள்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னா, ஒரு லெட்டர் டைப் பண்றது, ஒரு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி ஒரு MS வேர்ட் ஓபன் பண்ணி எப்படி ஒரு லெட்டர் டைப் பண்றது, ஒரு ரெஸ்யூம் எப்படி டைப் பண்றது, இல்லைன்னா ஒரு நார்மலா ஒரு சின்ன ஒரு லீவ் லெட்டர், ஒரு ஸ்கூல் லெவல்ல ஒரு லீவ் லெட்டர் டைப் பண்றேன்னா எப்படி டைப் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி MS வேர்டை ஓபன் பண்றது உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்களா இருந்தா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க விண்டோஸ் கீ, அந்த விண்டோஸ் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு லெட்டர் ஆல்பபெட் R நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன் விண்டோ வரும். இதுல போய் நீங்க WinWord WINWRD WinWord அப்படின்னு சொல்லி அடிச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இந்த MS வேர்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இதுல போய் நீங்க உங்களுக்கு blank டாக்குமெண்ட் தேவையா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபார்மட்ஸ் நிறைய உங்களுக்கு இதுலயே காட்டும், நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கு. ஸோ வேணும்ன்றதை நீங்க இதுல இருந்தே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் சொல்லி தர போறதுனால உங்களுக்கு blank டாக்குமெண்ட்டை நான் இப்போ ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம லெட்டர் டைப் பண்ண போற ஸ்பேஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ம டைப் பண்ண போறோம். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு பேஜ். ஓகே, ஸோ இப்போ இது ஒயிட் கலர்ல தான் இருக்குமா பேஜ் அப்படின்னு இருக்குன்னா, டிஃபால்ட்டா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வேற கலர்ல வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இதை மாத்திக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை நான் உங்களுக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பேஜோட கலரை நீங்க மாத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டிசைன்ல போலாம். ஸோ உங்களுக்கு கலர் மாத்தணுமா இருந்தா நீங்க இதுல டிசைன்ல போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒயிட் கலரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லெட்டர்லாம் நம்ம ஒயிட் கலர் தான் டைப் பண்ணுவோம். ஆனா ஒகேஷனலா உங்களுக்கு தேவைப்படலாம், இன்கேஸ் நீங்க ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கூட நீங்க வரலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால் நீங்க எங்க கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. சரியா? ஸோ இதுல போய் நீங்க கலரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் கலர்ஃபுல் பேஜா மாறிடும். சரியா? ஓகே, இது பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இந்த பேஜ்ல எப்படி டைப் பண்றது அப்படின்னு சொல்றத நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இப்போ டைப் டூல் எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டாவே மவுஸ் உங்களுக்கு டைப் டூலா மாறிடும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல காட்டுதல்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, இதுக்கு பேர் உங்களுக்கு கர்சர். ஓகே, இதான் உங்களோட கர்சர். ஸோ இந்த இடத்துல வச்சு இப்போ நீங்க டைரக்டா டைப் பண்ண போறீங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் முதலாவது சொல்லித்தரேன். என்னன்னா, நீங்க ஒரு லெட்டரோ இல்ல ஏதாவது ஒன்று டைப் பண்றதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பேஜ்க்கான பேஜ் செட்டப் செய்யணும். ஸோ இந்த பேஜ் செட்டப் எப்படி செய்யறது அப்படிங்கன்னா, இது நான் யூஸ் பண்ற இந்த MS Office 360 டிகிரில இது வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு செட்டிங்ஸ். சரியா? இதுல உங்களுக்கு இதுல காட்டாது. ஆனா இது நீங்க ஒருவேளை வேற பழைய வெர்ஷன் யூஸ் பண்றீங்களா இருந்தா இதுல பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லி காட்டும். சரியா? அது இல்லாம இப்ப நான் உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இங்க லே அவுட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல மார்ஜின், பேப்பர்ஸ், லே அவுட் இதெல்லாம் இதுல உங்களுக்கு வரும். சரியா? இப்போ இது A4 சைஸ்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ பேப்பர் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும், A4 சைஸா என்ன சைஸுங்கிறத நீங்க இதுல போய் செலக்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது மார்ஜின்ஸ் நீங்க செட் பண்ணணும். ஸோ அதாவது டாப் மார்ஜின் 2.54 இருக்கு. ஸோ உங்களுக்கு இது வேணுமான்றத சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கங்க முதல்ல. ஸோ உங்களுக்கு இது வேணாம், குறைக்கணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க கூட்டி குறைச்சிக்கலாம். சரியா? டாப் மேல கீழே லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் நீங்க மார்ஜின் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இது இங்க வந்துடுச்சு. சரியா? அப்புறமா நீங்க இந்த மேல பாக்குற இந்த விஷயம் இது ரூலர். சரியா? இங்க மேல இங்க பாக்குறது ரூலர். இது நார்மலாவே உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு விசிபிளா தான் இருக்கும். சரியா? இது ஒருவேளை இல்லைன்னா கூட நீங்க இந்த வியூல போயிட்டு இங்க போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ரூலர் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ரூலர் போயிடும். ஸோ எப்பவுமே நீங்க ரூலரை வச்சுக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு டேப் பாயிண்ட் செட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ என்ன டேப் பாயிண்ட்னு கேட்குறீங்களா? ஸோ இங்க இருக்குது பாத்தீங்களா, இதான் டேப் பாயிண்ட். ஓகே, அதாவது நீங்க ஒரு டேபை கம்ப்யூட்டர்ல கொடுக்கும்போது இந்த கீ மவுஸ் இங்க நிக்குது இல்ல, ஸோ அதுதான் டேப் பாயிண்ட். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்
டேப் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போ இங்கே மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே டேப் கொடுக்குறேன்னு வைங்களேன். டேப் கொடுத்தா இப்போ வந்து டேப் கொடுத்தா இந்த இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ இங்கேருந்து நான் டேப் கொடுக்குறேன். டேப் கொடுத்தா இங்கே வந்துருச்சு கர்சர். ஸோ இப்படி ஒரு டேபுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக மவுஸ் பாயிண்ட் எங்கே போகணும் அப்படிங்கிறது டேப் பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து அது டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அடுத்தது இப்போ வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகே, சாம்பிள் டெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து டைப் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒன்று நான் சும்மா டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன கண்டென்ட் டைப் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதனால் நான் உங்களுக்கு வந்து இப்போ சாம்பிளாக உங்களுக்கு வந்து சும்மா டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ எப்படி வச்சுக்கலாமே, ஏன் சும்மா உங்களுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி காட்டுவோமே. நம்ம ஸ்கூலில் படித்தது போல் ஒரு லீவ் லெட்டர் ஒன்று இப்போ டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே போகிற நம்ம ஒரு ஃபார்மெட்லேயே நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேட்டுன்னு போட்டு இங்கே வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு டேட் போடுறேன். ஸோ இன்னைக்கு டேட்டையே நான் போடுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு டேட். ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி டைப் பண்ணிட்டேன். ஏன் இது கீழே இறங்கி வருது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட மவுஸை கொண்டு இந்த முன்னால் வைங்க, டேட் கிட்ட வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வரும் உங்களுக்கு. சரியா, ஸோ முன்னால் இந்த டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது மேலே ஏறிடும். ஓகே, இப்போ இதோட கடைசி லைனில் வச்சு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மவுஸ் பாயிண்டர் வந்து இங்கே வந்துடுச்சா. இது ஏன் இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை டேப் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டாக மூவ் ஆகும். சரியா, இது வந்து ஒவ்வொரு பாயிண்டாக மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒன்று தான் வழின்னு கிடையாது, இதை மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, இப்போ நான் இதே கீழே வந்து பிளேஸை டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ திருச்சி 23. ஓகே, இப்போ இந்த திருச்சி 23 வந்து உங்களுக்கு இங்கே வரணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே சிம்பிளாக Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரைட் சைடில் வந்துடும். இப்போ இந்த டேட் வந்து இங்கே இருக்குன்னு வைங்களேன். இங்கே வச்சுட்டு நீங்கள் Ctrl+R கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரைட் சைடில் வந்துடும். ஸோ Ctrl+R அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இண்டென்ட் பண்ணுறதுக்கான ரைட் இண்டென்ட்டுக்கான ஷார்ட்கட். ஓகே, ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் அப்புறமா தெரிஞ்சுக்கங்க. இது ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியாதுன்னா அதை வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது மூலமாக செய்யலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் இது இங்கே வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணால் இது இங்கே போயிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக தான் நான் Ctrl+R ப்ரெஸ் பண்ணேன். ஓகேயா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டேட் பிளேஸ் போட்டாச்சு. ஸோ அடுத்தது இப்போ வந்து கர்சர் இங்கே இருக்கா. ஸோ இது வந்து இங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃப்ரம் டைப் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஒரு டேப் கொடுத்துட்டு என்னோட பேரை டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட அட்ரஸ் டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, ஸோ இங்கே வந்து சிட்டி அடிச்சுட்டு ஓகே, ஸோ இப்போ 2 யாருக்கு அனுப்புகிறேன், தி பிரின்சிபல். ஓகே, பிரின்சிபல் sample school name city. ஓகே, அடுத்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி நீங்கள் நான் இதில் அடிக்கிறத பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே செய்யலை, வெறும் என்டர் கீ அடிக்கிறேன், டேப் கீ அடிக்கிறேன். இந்த 2 கீயை தான் நான் மாறி மாறி அடிக்கிறேன். ஸோ இப்போ என்டர் கீ அடிச்சிருக்கேன். ஓகேயா, இப்போ டேப் கீ அடிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பழைய லீவ் லெட்டர் ஃபார்மேட். ஓகே, ஸ்டில் ஐ ரிமெம்பர் த ஓல்டு ஒன். ஓகே, இப்போ அதே ஃபார்மேட்டில் நான் ஒரு லீவ் லெட்டர் அடிக்கிறேன். சரியா, as I am suffering from fever, I am unable to attend school today. Day.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் அலைன்ல இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி இதை கிளிக் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணியும் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே போயிட்டு நான் என்னோட பேரை டைப் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இந்த லெட்டர் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு ஃபார்மட் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் சிம்பிளாக டைப் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஸோ இதில் போயிட்டு சேவ் கொடுக்கலாம், சேவ் ஆஸும் கொடுக்கலாம். ஓகே, இல்லைனா சிம்பிளாக நீங்கள் இங்கேயும் சேவ் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் போயிட்டு நீங்கள் இதை எங்கே சேவ் பண்ண போகிறீங்க? டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன பேர் கொடுக்குறேன்? லீவ் லெட்டர். ஓகே ஓகே பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே இருக்குது நம்ம சேவ் பண்ண லீவ் லெட்டர். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ் லெட்டர் இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணி ஒரு லெட்டரை டைப் பண்ணிடலாம். ஓகே, இந்த எப்படி இன்னும் வேர்டில் நீங்கள் சில ஃபார்மேட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் சில ஃபார்மேட்டிங், டேபிள் காலம் இன்சர்ட் பண்ணுறது எப்படி, பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது எப்படி, இன்னும் அலைன்மெண்ட் செய்கிறது எப்படி, இப்படிங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா எனக்கு வந்து இதை கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை இன்னும் அடுத்த முறை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.